எமது ஏஐ சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி இன்று ஒரு புதிய தகவல் ஒன்றை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். அது என்ன தகவல் என்று சொன்னா, அட்லாண்டிக் சமுத்திரத்தில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற, அதாவது இலங்கை பாசையில சொன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற, இந்தியா பாசையில சொன்னா ஓரங்கட்டப்பட்ட ஒரு நாடு தான் கியூபா. இந்த கியூபா என்கிற நாடை 1-2 வருடமா ஓரங்கட்டி வைக்கல, சுமார் 60 வருடத்துக்கு மேல் ஓரங்கட்டப்பட்ட ஒரு நாடாக இந்த கியூபா காணப்படுகிறது. அதாவது இந்த நாட்டுக்கு மேல மிகப்பெரிய பொருளாதார தடையை போட்டு மற்ற நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளை இல்லாமலாக்கி தனித்து வைக்கப்பட்ட ஒரு நாடாக இந்த கியூபா என்கிற நாடு காணப்படுவது. இந்த கியூபா ஒரு கண்டத்துக்குள்ளுக்கு அமைஞ்சிக்கிற ஒரு அரசியல் பிரிவு ஒரு நாடாக இருந்தா அது பரவாயில்லை என்று சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஒரு கண்டத்துக்குள்ள பல நாடுகள் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஆசியா எடுத்தா ஆசியாவில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் அப்படி சொல்லி ஒரே நிலத்துல எல்லை போட்டு இது அந்த நாடு இது இந்த நாடுன்னு சொல்லி வகைப்படுத்தி வைத்திருப்பாங்க. ஆனா கியூபா அப்படி அல்ல. அட்லாண்டிக் சமுத்திரத்தில் காணப்படுற ஒரு தனி தீவு. இந்த தீவை ஒதுக்கி வைத்தால் இந்த தீவுல வாழ்ற மக்களுக்கான மருந்து, உணவு, மற்ற ஏனைய வசதிகள் எல்லாம் எங்க போய் எடுக்கிறது? எந்த நாட்டிட கேட்கிறது? கேட்டாலும் ஒதுக்கி வச்சவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களே. அப்படி ஒரு இறுக்கமான நிலையில இருக்கிற ஒரு நாடு தான் இந்த கியூபா. இந்த கியூபால எவ்வளவு சனத்தொகை வாழ்றாங்க தெரியுமா? சுமார் 11 மில்லியன் மக்கள், அதாவது 1.1 கோடி. இலங்கையோட ஒப்படங்களும் அரைவாசி மக்கள். இலங்கையில 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த வகையில இந்த கியூபாட தலைநகரம் ஹவானான்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள பொருளாதார தடை, அங்கு கடுமையான உணவு தட்டுப்பாடு நிலவுது. நாட்டின் எல்லா பகுதிகளிலும் உற்பத்தி செய்வது என்பது சாத்தியமில்லை. என்று சொன்னா எல்லா பயிரும் எல்லா நாட்டிலையும் வளராது. இலங்கையுடைய சுய தேவை பிரதான பயிர் சொன்னா நாம நெல்லை சொல்லுவோம். நெல் உற்பத்தி தான் இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் இருக்குது. அதே போல கியூபாக்கு போனா கியூபால எல்லா மாவட்டங்களையும் ஈக்கக்கூடிய ஒரே ஒரு பயிர் என்று சொன்னா அது வாழை. வாழை பயிரே எல்லா இடங்களிலும் பயிரிடப்படுகிறது. இலங்கையோட பிரதான உணவு என்ன? நெல்லரிசி, சோறு. அதே போல கியூபாட பிரதான உணவு வாழைப்பழம், பனானா. அதுதான் அவங்களோட பிரதான உணவு. வாழைப்பழம் கேக், வாழைப்பழம் கஞ்சி, வாழைப்பழம் ஜூஸ். இவ்வாறு வாழைப்பழத்திலே விதவிதமான உணவுகள் தயாரித்து மக்கள் சாப்பிட்டு வரும் ஒரு நாடுதான் இந்த கியூபா என்று சொல்லப்படுகிறது. கேட்கலாம் புதினமா தான் இருக்கும். ஆனால் அவங்களால வேற செய்ய வழியே கிடையாது. என்று சொன்னா அவங்க ஒதுக்கப்பட்ட நாடு. ஆகவே அவங்க நாட்டில் வளரக்கூடிய அந்த வாழை பயிரை சுய தேவை பயிராக, அதாவது பிரதான உணவாக எடுத்துக்கொள்கின்றார்கள். இந்த கியூபா நாட்டை பற்றி இன்று இந்த தகவலை வெளியிட காரணம் என்னன்னு சொன்னா, 60 வருடமாக கியூபா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடையை தயவு செய்து நீக்கிவிடுங்கள். அங்கிருக்கிற பெண்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் வயோதிபர்களும் மிகவும் இந்த பொருளாதார தடையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றாங்க என்று சொல்லி கியூபா மாதிரியே பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நன்கு அனுபவம் பெற்ற ஒரு நாடான ஈரான் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத்தில் கியூபா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார நிதி வணிக தடைகளை தயவு செய்து முடிவுக்கு கொண்டு வருமாறு அமீர் ஷெய்த் இரவானி என்கிற ஈரானிய பிரதிநிதி உரையாற்றியிருக்கின்றார். குறித்த ஒரு நாட்டின் ஒருதலை பட்சமான தீர்மானத்தை இந்த ஐக்கிய நாடுகள் சபை தூக்கி எடுத்து 60 ஆண்டுகளாக இறமையும் சுதந்திரமும் உள்ள ஒரு நாட்டிற்கு பொருளாதார தடை விதித்துள்ளது என்பது மனிதாபிமானமற்ற ஒரு செயலாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மீதும் பொருளாதார தடைகள் இருக்கின்றது. அவற்றினால் நாங்கள் எவ்வளவு சிக்கல்களை அடைகின்றோம். இருப்பினும் எங்களது பொருளாதார பலம் நாட்டை கொண்டு செல்லும் சக்தியில் உள்ளது. ஆனால் கியூபா குடியரசுக்கு அவ்வாறான ஒரு நிலை கிடையாது. மனிதாபிமானமற்ற மற்றும் ஒழுக்கக்கேடான கொள்கைகள் மற்றும் தடைகளை ஒரு வற்புறுத்தல் கருவியாக ஒரு சுதந்திர அரசு இன்னொரு சுதந்திர அரசுக்கு தங்களது சுதந்திரமான கொள்கையையும் இறையாண்மையும் கைவிடும்படி நிர்பந்திப்பது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் சந்தேகத்துக்கிடமின்றி இதனை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் இன்று, அதாவது ஈரானிய பிரதிநிதி இன்று காட்டமாக பேசினார். யாரை நோக்கி பேசினார் தெரியுமா? அமெரிக்காவை நோக்கித்தான் பேசினார். கியூபாவுடைய பொருளாதார தடைக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கிறீங்களா? ஆம், இந்த கியூபா அரசாங்கத்தின் மீது பொருளாதார தடைகளை ஐக்கிய நாடுகள் சபையில் விதித்ததே இந்த அமெரிக்கா தான். ஒவ்வொரு வருடமும் இந்த கியூபா மீது பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்று பிரேரணைகள் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்பட்டாலும் தங்களது வீட்டோ பவரை பயன்படுத்தி 60 வருடமாக இல்லை, இந்த கியூபா மீது பொருளாதார தடையை நீக்கவே கூடாது என்று ஒருதலை பட்சமாக கையை உயர்த்தி கியூபாவை மிகப்பெரிய நெருக்கடிக்குள் வைத்துள்ளது இந்த அமெரிக்கா. ஏன் இவ்வளவு குரோதம் என்று கேட்கிறீங்களா? ஆம், இந்த கியூபா மீது அந்த அளவு கோபம் இந்த அமெரிக்காவுக்கு. என்ன கோபம்? கியூபா முதலாளித்துவம் என்ற கொள்கையை பின்பற்றி வந்திருந்த போது கியூபாவுடைய புரட்சி தலைவர் பெடல் கேஸ்ட்ரோ பாரிய புரட்சிகர கொள்கை ஒன்றை மேற்கொண்டு நாட்டில் பரவியிருந்த ஊழல், மோசடி, ஏமாற்றம் அனைத்தையும் ஒடுக்கி ஒரு சுதந்திரமான சம உடைமை சோசலிச ஆட்சியை ஏற்படுத்தினார். சோசலிச ஆட்சி என்றால் அமெரிக்காவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதலாளித்துவம் தான் அமெரிக்காவுக்கு பிடிக்கும். ஏன்? ஒவ்வொரு நாடுகளிலும் தங்களது சொந்த பணத்தை முதலீடு செய்து அதன் மூலம் வருமானம் பெற்றுக்கொள்ள நினைக்கும் நாடு தான் அமெரிக்கா. ஆனால் சோசலிச ஆட்சியில் தனியாருக்கான இடம் மட்டுப்படுத்தப்பட்ட அடிப்படையிலேயே வழங்கும். முதலாளித்துவம் அப்படி இல்லை. எந்த தனியாரும் எங்கு முதலீட்டு எந்த அளவு பணத்தையும் எவ்வளவு லாபம் வைத்தும் விற்று நன்மை அடையலாம். சோசலிசம் அவ்வாறல்ல. தனியாருக்கு மட்டுப்படுத்தி தான் இடம் கொடுக்கும். லாபம் வைத்தாலும் ஓரளவு லாபம் மாத்திரம் தான் வைக்க முடியும். காரணம் மக்களது நலன் தான்
சோசியலிச ஆட்சியுடைய முக்கிய பணிக்கூற்று. இந்த வகையிலே கியூபாவில் முதலாளித்துவத்தை பிரட்டி புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்திய கெஸ்ட்ரோ தலைமையிலான குழு அமெரிக்கா கியூபாவில் விதைத்திருந்த அனைத்து முதலாளித்துவ சொத்துக்களையும் நாடு சோசியலிச ஆட்சிக்குள் வந்த பிறகு அனைத்து சொத்துக்களும் அரச உடைமையாக்கப்பட்டது. இது அமெரிக்காவுக்கு கட்டும் கோபம். நாங்கள் லாபம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட கம்பெனிகள் எல்லாம் இப்போது அரச கம்பெனிகளாக மாறியது. இது அனிதமானது என்று அமெரிக்கா கருதியது. இதை வெளிப்படையாக பார்க்கும் போது இது அனிதமானதுதான். ஆனால் கியூபாக்குள் சுதந்திர புரட்சி, அதாவது சோசியலிச ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கெஸ்ட்ரோ புரட்சியை ஏற்படுத்தும் போது அந்த புரட்சிக்கு எதிராக உள்நாட்டு போரை கிளர்ச்சியை தூண்டுவதற்கு அன்றைய கியூபா அரச படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இந்த கெஸ்ட்ரோவுடைய சோசியலிச படையை ஒடுக்குவதற்காக அமெரிக்கா கடுமையான ஆயுத நிதி பயிற்சி போன்றவற்றை வழங்கி வந்தது. இந்த வகையில் அனைத்தையும் மீறி இந்த பெடல் கெஸ்ட்ரோ என்கிற ஒருவர் கியூபாவில் தனது சோசியலிச கொள்கையை விதைத்தார். தனியார் இருந்து உழைத்து லாபம் எடுப்பது பரவாயில்லை, மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றி உழைக்க முடியாது. முதலாளிகள் உழைக்கும் லாபத்தில் முதலாளிகள் உயர்வது போல தொழிலாளிகளும் உயர்ந்து வர வேண்டும். இதுதான் பெடல் கெஸ்ட்ரோவின் கொள்கையாக இருந்தது. ஆகவே இவ்வாறான கொள்கையை கடுமையாக எதிர்த்தது இந்த அமெரிக்கா. இந்த வகையில் இந்த அமெரிக்காவுடைய எதிர்ப்பை மீறி சாதித்தது இந்த பெடல் கெஸ்ட்ரோவுடைய சோசியலிச கம்யூனிஸ்ட் போராளிகளின் படை. இதுவே பிரதான காரணமாக இருந்தது இந்த கியூபா மீது பொருளாதார தடை விதிப்பதற்கு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பனிப்போர் நடைபெற்று வந்த காலத்தில் ரஷ்யாவுடன் இந்த கியூபா நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்தது. குறிப்பாக 1962ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவுடைய ஏவுகணை தளம் கியூபாவில் நிறுவப்பட்டது. ஆகவே இதனை அமெரிக்கா தனக்கு மிகப்பெரிய அச்சமாக கருதியது. கம்யூனிஸ்ட் சோசியலிச ஆட்சியை கொண்டு வந்தது பிழை. அடுத்தது சோவியத் சம உடைமை ரஷ்யாவுடன் இணைந்தது பிழை. அடுத்ததாக சோவியத் ரஷ்யாவுடைய ஏவுகணை தளங்களை கியூபாவில் அமைத்தது பிழை. ஆகவே அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியது இந்த கியூபா என்று அன்று தனது வீட்டோ பவரை பயன்படுத்தி போடப்பட்ட இந்த பொருளாதார தடை இன்றும் நீடித்து வருகிறது. இந்த நீடித்த பொருளாதார தடையால் அந்த நாட்டுக்குள் இன்னும் 1960ஆம் ஆண்டுக்கு முன்னால் உள்ள பொருட்களே மீண்டும் மீண்டும் சரி செய்யப்பட்டு மக்களால் பயன்படுத்தப்படுகிறதாம். அங்குள்ள வீதிகளில் 60ஆம் ஆண்டுக்கு முன்னுள்ள கார், பஸ் வண்டிகளே வீதிகளில் காண கிடைக்கின்றது. இன்னும் குதிரை வண்டிகளும் மாட்டு வண்டிகளும் அந்த நாட்டின் நகரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டிருக்கிற பொருளாதார தடை ஏனைய நாடுகளால் முற்றுமுழுதாக உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு மாறிவிட்டது. பரிதாபம் சகோதரர்களே, பரிதாபம். இருந்தாலும் நாங்கள் எவருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்று அமெரிக்காவுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்று அவர்கள் வாழ்கின்றார்கள் என்று தான் கூற வேண்டும். அதாவது இவ்வளவு பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் எப்படி அந்த நாட்டு மக்கள் இன்னும் ஜீவிக்கின்றார்கள் என்று யோசிக்கின்றீர்களா? ஆம், இந்த கியூபாக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சோவியத் யூனியன் உட்பட வெனிசுலா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் வரலாற்று ரீதியான ஒரு ஆதரவை செய்து வருகின்றது. அதாவது சோவியத் ரஷ்யா போன்ற நாடுகள் கியூபாவுக்கு மானிய அடிப்படையில் குறைந்த விலையில் உணவு, எரிபொருள் மற்றும் இயந்திரங்கள் போன்றவற்றை வழங்கி வருகிறது. இவ்வளவு வறுமைக்கு மத்தியிலும் கியூபாவில் சகல மக்களுக்கும் இலவச கல்வி வழங்கப்படுகிறது. இந்த இலவச கல்வியினால் அந்த நாட்டில் பெருந்தொகையான வைத்தியர்கள், அதாவது சுமார் ஒவ்வொரு 20 பேருக்கும் ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையில் கியூபாவில் வைத்தியர்கள் காணப்படுகின்றார்களாம். உலகில் அதிக வைத்தியர்கள் வாழும் நாடு என்றால் அது கியூபாவாகும். எனவே உருவாக்கப்பட்ட இந்த வைத்தியர்களை கியூபா உலகமெங்கும் உள்ள ஏழை நாடுகளுக்கு, குறிப்பாக தென் அமெரிக்கா, வெனிசுலா, அர்ஜென்டினா, பிரேசில், ஈக்குவடோர் மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள கானா, மொசாம்பிக், தன்சானியா, உகண்டா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு இந்த வைத்தியர்களை அனுப்பி அதன் மூலம் பணத்தை அல்லது அதற்கு ஈடாக ஏதாவது வேறொரு பொருளை, அதாவது தங்கமாக அல்லது வெள்ளியாகவோ கியூபா இன்று வரை பெற்று வருகிறது. இவ்வாறான வைத்தியர்கள் அந்த நாட்டில் வேலை செய்வதை அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் குறைந்த விலையில் வேலை செய்யக்கூடிய வைத்தியர்கள் உலகத்தில் வேறெங்கும் இல்லை. குறைந்த ஊதியத்துக்கு எந்த நாட்டு மருத்துவர் செல்லுவார்? ஆகவே கியூபாவில் உள்ள மருத்துவர் தான் குறைந்த ஊதியங்களுக்கு ஏழை நாடுகளுக்கு சென்று பணியாற்றி தங்கள் நாட்டுக்கு கியூபாவுக்கு தேவையான வருமானத்தை திரட்டி கொடுக்கின்றார்கள். இந்த வகையிலே சகோதரர்களே, கியூபா கிடைக்கும் வருமானத்தை கொண்டு ரஷ்யா, வெனிசுலா, சீனா, தற்போது ஈரான் போன்ற நாடுகளிடமிருந்து உதவி உணவுப் பொருட்களை பெற்று கியூபாவில் உள்ள மக்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் கார்டுகளின் அடிப்படையில், அதாவது முத்திரைகளின் அடிப்படையில், மானிய அடிப்படையில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தங்கள் மக்களுக்கு விநியோகித்து வருகிறது. இந்த வகையிலே ஐக்கிய அமெரிக்காவுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த கியூபா அரசு மழை போல பொருளாதார தடை இருந்தாலும் இருப்பதை கொண்டு திருப்தி அடையும் நாடு என்பதற்கு கியூபாவை தவிர வேறொரு உதாரணம் கிடையாது சகோதரர்களே. சரி, மீண்டும் சந்திப்போம் நல்லதொரு தகவல்களோடு. சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.